எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த மீனை பற்றினது. இன்றைக்கு நான் வஞ்சிர மீன், அதாவது அரக்குலா, இந்தியாவில் வஞ்சிர மீன் என்று சொல்லுவோம். நாங்கள் அரக்குலான்னு சொல்லுவோம். வஞ்சிர அரக்குலான்னு சொன்னாலே ரெண்டும் ஒரு மீன்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த மீன் முள் அதிகம் இருக்காது, பொரிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த மீனை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அவ்வளோத்துக்கு நல்ல மீன், பொரிக்கிறதுக்கும் சரி குழம்புக்கும் சரி நல்லா இருக்கும். ஆனால் நான் கூடுதலாக பொரியெல்லாம் செய்து கொள்ளுவேன். இதை அஃப்ரா இம்பேக்ட் யூகே அவர்கள்ட்ட இருந்து நான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி அவர்களுக்கு சொன்னீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மீனை அனுப்பி வைப்பினோம். எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதாவது லண்டனில் இருக்கணும். லண்டன்னு சொல்லி இங்கிலாண்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த மீனை அவை அனுப்பி வைப்பினோம். அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு நாளில் இந்த மீன் உங்களுக்கு உங்களோட கையில் கிடைக்குது. நீங்கள் பொரிக்கலாம், குழம்பு செய்யலாம், அல்லது கட்லட் கூட இந்த மீனில் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மீன் வாங்க வசதி இல்லையான்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த மேலே செய்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. வஞ்சூர மீன், அதாவது அரப்புலாம் நல்ல வெயில் இருக்கிறதால நான் வெளியில் சட்டியை வச்சு, இன்னும் அடுப்பு இருக்கிறதால வெளியில் வச்சு நான் பொரிக்கிறேன். இதுதான் இன்றைக்கு எங்களோட வீட்டு மத்தியான சாப்பாடோட ஒரு சின்ன ஒரு மீன் பொரியல். இது அப்ராண்ட. இந்த மாதிரியான சின்ன சின்ன சமையல் குறிப்புகள் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னால் கௌரி ரூபன் யூடியூப் சேனலை பாருங்கள், கௌரி ரூபன் சமையல் சேனலை பாருங்கள், கௌரி ரூபன் ஆர்ட் ஃபேஸ்புக் பாருங்கள். இவ்வளோ பெரிய இத்துடன் முடித்து கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். நீங்க சாப்பிடுறீங்களா? எப்படி பொறுத்திருக்குன்னு பாருங்க, கொஞ்சம் தள்ளுங்க.